வணக்கம். 6ஆம் அதிபதி தசை நல்லது செய்யணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் சனி, செவ்வாய், ராகு அல்லது கேது யாராவது ஒருத்தர் அங்கே 6ஆம் இடத்துல இருக்கணும். 6ஆம் அதிபதி வேறு எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாமல் நல்லபடியாக தசை நடத்தும்போது காரக நன்மைகள் 6ஆம் இடம் கெட்டு போயிட்டதுனால அந்த 6ஆம் ஆதிபத்தியம் நடக்காமல் அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்தின் காரக நன்மைகள் இருக்கும். உதாரணமாக என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருக்கு துலாம் லக்னம், 6இல் ராகு, 7இல் குரு உட்கார்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் ராகுவால் கெட குரு எந்தவித பாபத்தன்மையும் இல்லாமல் நேரடியாக அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தக்கூடிய லக்னத்தை பார்த்து, வெற்றியை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தை பார்த்து, லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இந்த ஜாதகருக்கு அந்த 6ஆம் அதிபதி தசை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. ஸோ 6ஆம் அதிபதி தசை வெற்றி கொடுக்க வேண்டும் என்றால் அவர் இப்படி இருந்தால் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ.